எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்காலும் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமமே. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. புகழும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றுமே நீர் ஒருவரே பெரியவர். கனத்திற்கு பாத்திரரே நீர் ஒருவரே பரிசுத்த. மகிமைக்கு பாத்திரரே உம்மை அல்லாமல் வேறே தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசுவல்லாமல் வேறே நாமும் இனியும் காண்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இதோ இங்கே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், நீங்க எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை செய்யுங்கள். எதனா செய்யுங்க. செய்யும் பொழுது தன்னுடைய சுய பேருக்காக, சுய முன்னேற்றத்திற்காக, இக்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுனால ஊரே பார்க்குறபடியே செய்வாங்க. இன்னைக்கு ஜனங்க பார்க்கும்படியாய் செய்கிறாங்க. ஆனால் நாம் நமது ஆண்டவர் சொன்னபடி நாம் இந்த கையில கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னாரு. ஏன்னா அந்த ரங்கத்துல செய்யப்படுகிற காரியத்தை பார்க்கிற பிதா வெளிரங்கமா பலன் அளிப்பாராம். அப்போ தெய்வத்தினிடத்துல பலனை எதிர்பார்க்கிறவங்க வார்த்தையினாலாவது கிரியையினால் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தினால செய்து பிதாவுக்கு முன்பதாக செய்து இயேசுவின் பேர்ல செய்யணும். பிதாவுக்கு முன்னால அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகத்தக்கதாய் நாம் இவைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய பலன் ஒரு நாள் நம்மளை விட்டு போகாதபடி நீங்க கொடுக்கும் பொழுதே இயேசு என்கின்ற நாமம், நீங்க செய்யும் பொழுதே இயேசு என்கின்ற பெயர் உங்க செயலையும் பிரியமல்ல உங்க வார்த்தையும் அது சுத்திகரித்து அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இன்னும் நீங்க அவருக்காக அநேக வார்த்தைகளை பேச, நல் வார்த்தைகளை பேச, அநேகருக்கு நன்மை செய்ய, அதனால நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீங்க. உங்களிடத்துல நன்மையை, உங்களிடத்துல சகாயத்தை, உங்க ஊழியத்தை பெறுகிறவர்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்களாம். ஆகையால் எதையே செய்தாலும் இயேசுவின் நாமத்தினால செய்யுங்க. இயேசுவின் மகிமைக்காய் செய்யுங்க. பிதாவை ஸ்தோத்தரித்து அதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பழக்கத்தை
ஒவ்வொரு நாளும் மறவாதபடி செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும்பா. இதோ அந்த நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் இயேசு என்கின்ற நாமத்தில் செய்யுங்க. ஆமாண்டவரே, அவங்களுடைய செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஊருக்கே தெரிவிக்கும்படியா இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சா போதும்ன்ற அளவுக்கு நாங்க செய்யும் பொழுது எங்களை கீழே எப்பவுமே போடுவோம், உங்களை எப்பவுமே மேலே காட்டுவோம். ஆகையால் ஆண்டவர் இன்னும் எங்களை பயன்படுத்துங்க. கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் பயன்படுத்துங்க. அவர்கள் உதவும் கரமா இருக்கட்டும். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிற வார்த்தையாகும். அவர்கள் கைகளை நீட்டும் பொழுது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். புகழும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. God bless you, church. Have a blessed day. மறக்காதபடிக்கு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவித்து மற்றவங்களோட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சபைகளுக்கு செல்லாதவங்க எங்கள் சபைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.